ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சைடு தான் எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன கம்பெனின்னு வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திராங்கிற கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம், சீனியர் இன்ஜினியர் டீசல் டிசைன் அப்படிங்கிற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஒரு பிஜி இன்ஜினியரில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் ரிலேட்டட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ ஆர் எம்இ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆல்சோ டிப்ளமோலையும் சேம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 2 இயர்ஸ் ஆச்சு இந்த ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கான ஸ்கில்ஸ் அண்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். செகண்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா சீனியர் இன்ஜினியர் ஏவிஏ அப்படிங்கிற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் எம்இயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா சீனியர் இன்ஜினியர் கேசோலின் டிசைன் அப்படிங்கிற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா கிராஜுவேட் ஆர் பிஜி இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டிப்ளமோலையும் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக நீங்கள் இது படிச்சிருந்தாலும் ஓகே தான், இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல, அதாவது இந்த மஹேந்திரா கம்பெனியோடைய ஜாப் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியலாட்டி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம போடலாம். அட் த சேம் டைம் இந்த ஜாப் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை எரர் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.